நண்பா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நீ உன் வாழ்க்கையே ஸ்கிப் பண்ற மாதிரி. இன்னைக்கு நீ கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் நாளைய விதியே எழுத போகுது. லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் இரு. ஏன்னா கடைசில நான் சொல்ல போற ஒரு வரி உன் 10 வருஷ கனவை 90 நாள்ல மாத்தும். நீ இப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ண காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ள ஒரு குரல் சொல்லுது, டேய், இப்படியே போனா வாழ்க முடிஞ்சிடும், ஏதாவது மாறு. அந்த குரல் தான் கடவுள். அந்த குரல் தான் உன் எதிர்காலம். நான் உனக்கு மோட்டிவேஷனல் பேச்சு கொடுக்க வரல. உன்ன மாதிரி தோத்து, அழுது, கடன் வாங்கி ராத்திரி தூங்காம இருந்த ஒரு அண்ணனா வந்திருக்கேன். இன்னைக்கு 3 விஷயம் மட்டும். 1, உன் மனசை எப்படி மாத்துறது. 2, உன் நாளை எப்படி டிசைன் பண்றது. 3, உன் விதிய எப்படி எழுதுறது. ஸ்கிப் பண்ணாத, லாஸ்ட் வரைக்கும் இரு. நீ நேத்து என்ன பண்ணினியோ அதுதான் இன்னைக்கு நீ. நீ இன்னைக்கு என்ன பண்ண போறியோ அதுதான் நாளைக்கு நீ. நண்பா, உன் பேங்க் பேலன்ஸ், உன் உடம்பு, உன் உறவுகள் எல்லாமே நேத்து நீ எடுத்த சின்ன முடிவுகளோட விளைவு. நாளைக்கு நீ எங்க இருக்க போறேன்னு இன்னைக்கே டிசைட் பண்ணு. உலகத்தை மாற்றணும்னா காலையில எழுந்ததும் உன் படுக்கைய மடி. அட்மிரல் வில்லியம் மெக்ரேவன். ஒரு சின்ன வேலையை முடிக்கும் போது உன் மூளை சொல்லுது, நீ ஜெயிக்கிற ஆள். அந்த ஒரு விந்தா நாள் முழுக்க உன்னை தள்ளும். நீ யாரோட 5 மணி நேரம் செலவழிக்கிறியோ அவங்களோட சராசரி தான் நீ. உன் போன்ல 5 பேரோட சாட் ஓபன் பண்ணு. அவங்க எப்படி பேசுறாங்க? கம்ப்ளைண்டா இல்ல growth பத்தியா? உன் சர்க்கிள மாத்து, வாழ்க்கை மாறும். வலி இல்லாம வளர்ச்சி இல்ல. ஜிம்ல மசில் கிழியாம மசில் வளராது. வாழ்க்கையில கஷ்டம் வராம நீ பெருசாகவே மாட்ட. கடவுள் உன்னை தண்டிக்கல, செதுக்குறாரு. சிலையாகணும்னா உளி விழணும். நாளைக்கு ஆரம்பிக்கிறேன். இந்த நொடி தவற விட்டா நீ வாழ்க்கைய தவற விடுற. பயம் வந்தா ஓடாத, பயத்தை கூட்டிட்டே ஓடு. பயப்படாதவன் முட்டாள், பயந்தாலும் களத்துல நிக்கிறவன் தான் வீரன். பயம் என்பது உன் கனவுக்கு கேட் கீப்பர். கேட் திறக்கணும்னா கடந்து போ. உன் போனை திறக்கிற முதல் 60 நிமிஷம் உன் வாழ்க்கைய தீர்மானிக்கும். ரீல்ஸா இல்ல உன் ஸ்கில்லா இல்ல உன் மணியா? எக்ஸ்கியூஸ் சொல்றவனுக்கு முடிவு இல்ல, முடிவு எடுக்கிறவனுக்கு எக்ஸ்கியூஸ் இல்ல. டைம் இல்ல, மணி இல்ல, சப்போர்ட் இல்ல, இதெல்லாம் சாக்கு. திலுபாயி அம்பானியும் யெமேன்ல 500 ரூபாய் சம்பளத்துல தான் ஆரம்பிச்சாரு. நீ தோக்கல, ஒரு வழி வேலைக்கு ஆகல, அவ்வளவுதான். எடிசன் 10,000 முறை ஃபெயில் ஆனாரு. ரிப்போர்ட்டர் கேட்டான், தோத்துட்டீங்களே? அவர் சொன்னாரு, இல்ல தம்பி, பல்பு செய்ய 10,000 வழி கண்டுபிடிச்சேன். கம்போர்ட் ஜோன்ல சாம்பியன் எல்லாரும், வெயில்ல இறங்குறவன் தான் ரியல் சாம்பியன். ஏசி ரூம்ல கனவு காண்றது சுலபம், வியர்வை சிந்தி உழைக்கிறவன் தான் மனிதன். உன் வாழ்க்கை புத்தகத்துல நீதான் எழுத்தாளன். பேனாவை யாரும் புடுங்க முடியாது. கிழிச்சி எறியவும் உரிமை உனக்கு. புது அத்தியாயம் எழுதவும் உரிமை உனக்கு. ஆனா எழுதாம இருக்க உரிமை இல்ல. டிசிப்ளின் இல்லாம ட்ரீம் சமம் சார்ஜர் இல்லாத மொபைல். அழகா இருக்கும், ஆனா உபயோகம் இல்ல. மோட்டிவேஷன் 5 நிமிஷம், டிசிப்ளின் தான் வாழ்க்கை. நேத்து நீ சொன்ன முடியாதுதான் இன்னைக்கு நீ பாக்குற கண்ணாடி. இன்னைக்கு முடியும்னு சொல்லு. நாளைக்கு கண்ணாடியில வேற ஒரு ஆள் சிரிப்பான். அவன் பேர் வெற்றி. வெற்றி பெற்றவன் 100 முறை எழுந்தவன், தோத்தவன் 1 முறை விழுந்து படுத்தவன். உன் பிரச்சனை பெருசில்ல, உன் மனசுதான் சின்னதா இருக்கிறது. அதே பிரச்சனைய வச்சு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக் கொள்கிறான், இன்னொருத்தன் கம்பெனி ஆரம்பிக்கிறான். வித்தியாசம் மைண்ட் செட் மட்டும்தான். ஸ்டார்ட் பண்ண பயப்படாத. பர்ஃபெக்ட்டுக்காக காத்திருந்தா வாழ்க்கையே லோடிங்ல முடிஞ்சிடும். முதல் வீடியோ மொக்க ஆயிடுச்சா பரவாயில்ல. முதல் பிசினஸ் நஷ்டம் ஆயிடுச்சா பரவாயில்ல. இப்பவே ஸ்டார்ட் பண்ணு.
கன்சிஸ்டண்டா முயற்சி பண்ணு. 100வது வீடியோ கூட வைரல் ஆகலாம். விமர்சனம் வருதுன்னா நீ முன்னேற. செத்த பாம்பை யாரும் அடிக்க மாட்டாங்க. உன்னை திட்டுறாங்கன்னா சிரி, நீ முக்கியமான ஆளா மாறிட்டன்னு அர்த்தம். உன்னுடைய வருமானம் சமம் உன்னுடைய 5 நண்பரோட சம்பளத்தோட சரிசமமா இருக்கான்னு பாரு. யோசி, 5 பேரும் 20,000 வாங்குறாங்கன்னா நீயும் 20,000 தான் வாங்குவாய். உன்னுடைய சர்க்கிளை மாத்து, அப்போது உன் இன்கம் மாறும். நன்றியில்லாத மனசு இருக்கிறதையும் இழக்கும். நன்றி உள்ள மனசு இல்லாததையும் பெறும். தினமும் 3 விஷயத்துக்கு நன்றி சொல்லு. கண் இருக்கு, கை இருக்கு, கனவு இருக்கு. 60 வயசு என்பது நம்பர் தான். கனவுக்கு எக்ஸ்பைரி டேட் இல்ல, புரிந்து கொள். கர்னல் சாண்டர்ஸ் 65 வயசுல தான் KFC ஆரம்பிச்சாரு. வேராவாங் 40ல தான் ஃபேஷன் ஆனரு. உங்களுக்கு என்ன வயசு ஆகிறது? 25, 35? சாக்கு சொல்லாத. நீ சாதாரணமா பிறக்கல, புரிந்து கொள். வலிகள் எல்லாம் 8 வினாடிதான். தாங்கிக் கொண்டால் பழக்கமாகிவிடும். பழக்கமாகிவிட்டால் நீ எதையும் சாதிக்கலாம். யாரும் உன்னை காப்பாற்ற வரமாட்டார்கள். நீதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ரெயில் ஸ்க்ரோல் பண்ற உன் விரலில் உன் கனவை எழுத பயன்படுத்த மாட்டாயா? சொல். கடவுள்கிட்ட வேண்டு, ஆனா வேண்டுதலோட உழைப்பையும் கலந்து வேண்டு. இன்று நீ எடுக்கிற முடிவு நாளைய உன்னை உருவாக்கும். இந்த வரியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உன்னுடைய வால்பேப்பரா வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். நண்பா, வெற்றி ஆக்சிடென்ட் இல்ல, அது தினமும் பண்ணுற பழக்கம். இதை ஃபாலோ பண்ணுங்க. 90 நாள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 90 நாள் கழிச்சு நீயே உன்னை அடையாளம் காண மாட்டாய். காலை 4:30 பிரம்ம முகூர்த்தம். கடவுளோட நேரம். அலாரம் அடிச்சதும் 3, 2, 1 குதிச்சு எழுந்திருங்கள். மெல் ராபின்ஸ் 5 செகண்ட் ரூல். எழமாட்ட. ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீர்ல முகம் கழுவு. உடம்புக்கு எனர்ஜியாக இருக்கும். காலை 5 மணிக்கு எழுந்து வின்னராக போறாயா, இல்ல 8 மணிக்கு எழுந்து சோம்பேறியாக போறாயா? 5 மணி காலை. ஒரு 10 நிமிஷம் நன்கு தியானம் செய். கண்ண மூடு. மூச்சை உள்ள இழு, வெளியே விடு. நன்றி உள்ள மனசு சமம் வெள்ள. மனசு சமம் வெற்றி கொள்ளும். 5 மணி 15 நிமிடம் காலை. உடம்பு கோயில். 30 நிமிஷம். உடம்பு சரியில்லாம பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போற? ஹாஸ்பிட்டல் பில் கட்ட. லெவல் 1 டே 1 முதல் 30 வரை 20 ஸ்ட்ரெச்சிங் நிமிஷம் வாக் பிளஸ். லெவல் 2 டே 31 முதல் 60 வரை புஷ்அப் 10, ஸ்குவாட் 20 போடு. பிளாங்க் 30 வினாடி செய். லெவல் 3 டே 61 பிளஸ். ரன்னிங் 1 கிலோமீட்டர். 5 மணி 45 நிமிடம். மூளைக்கு உணவு கொடு. 30 நிமிஷம். போனை தொடாத. நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணு. யூடியூப் ஆஃப் பண்ணு. பாப் பண்ணு. புத்தகம் மட்டும் போதும். மாசம் 1 ஆட்டோமிக் ஹேபிட்ஸ். பழக்கம் மாத்த. மாசம் 2 திங்க் அண்ட் க்ரோ ரிச். மனநிலை மாத்த. மாசம் 3 பகவத்கீதா. மனசு மாத்த. மாசம் 4 உன் தொழில் புத்தகம். வருஷத்துக்கு 12 புத்தகம் படிச்சா நீ உலக டாப் 5% மனுஷன் ஆயிடுவ. காலை 6:15 திட்டம். 3 MIT சமம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். இன்னைக்கும் பண்ண வேண்டிய 3 வேலை மட்டும் எழுது. 3 தாண்டினா எதுவும் முடியாது. 1 உடம்பு வேலை. 30 நிமிஷம் உடற்பயிற்சி. 2 பணம் வேலை. ஒரு கிளையண்ட்க்கு கால் பண்ணு. 3 மனசு வேலை. 10 பக்கம் படி. பேப்பர்ல எழுது. மொபைல் நோட் இல்ல, எழுதுறது மூளைக்கு கமாண்ட். காலை 6:30 முதல் 5 வரை ட்ரெஸ் அப்.
சுத்தமா குளி, நல்ல ட்ரெஸ் போடு, வெளிய போகலைனாலும் போடு. நீ உன்னை மதிக்கும்போது உலகம் மதிக்கும். பஜாமாவோட உட்கார்ந்தா மூளை தூங்கும். ஃபார்மல்ல இருந்தா மூளை வேலை பார்க்கும். 12 மணி மதியம் ரியாலிட்டி செக். 2 நிமிஷம் வேலை நடுவுல நில்லு. கண்ண மூடு, கேளு. காலையில எழுதுன 3 வேலையில எத்தனை முடிச்ச? ஆம்னா தொடர், இல்லனா இருந்து திருத்து. திசை தவறி போனவன் திரும்புறது அவமானம் இல்ல. மாலை 6 மணி ஸ்கில் அப்கிரேட். 1 மணி நேரம் உன் தொழிலுக்கு தேவையான ஒரு ஸ்கில் மட்டும். வீடியோ எடிட்டிங், கோடிங், சேல்ஸ், கம்யூனிகேஷன். 1 மணி நேரம் பெருக்கல் 365 நாள் சமம் 365 மணி நேரம் சமம் எக்ஸ்பர்ட் லெவல். 1% தினமும் மேம்படு. ஒரு வருஷத்துல 37 மடங்கு பெட்டர். மேத் சொல்லுது. 9 மணி மாலை டிஜிட்டல் சன்செட். ஃபோன் ஆஃப், லேப்டாப் ஆஃப், டிவி ஆஃப். ஸ்கிரீன் இல்லாம 1 மணி நேரம். ப்ளூ லைட் மூளைய கெடுக்கும், தூக்கம் வராது. 9 மணி 15 நிமிடம் டேஷ் ஜேர்னல். 10 நிமிஷம் 3 விஷயம் எழுது மட்டும். 1. இன்னைக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய 3 விஷயம். 2. இன்னைக்கு நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம். 3. நாளைக்கு நான் பண்ண போற முதல் வேலை எழுதுற எண்ணம் மூளையில ஞாபகமாகும். 9:30 மணி விழித்தூக்கம். 10 நிமிடம் கண்ண மூடு. நீ ஆக விரும்புற ஆளா உன்னை பாரு. அந்த வீடு, அந்த கார், அம்மா கண்ணுல வர்ற கண்ணீர், அப்பா மார்ப தட்டுற பெருமை. மூளைக்கு HD படம் காட்டு. மூளை அது ரியல்னு நம்பி அதை நோக்கி ஓடும். நீ முதல்ல மனசுல பாக்குறது தான் கடவுள் வெளியே காட்டுவாரு. 10 மணி இரவு தூக்கம். 7 முதல் 8 மணி நேரம் தூக்கம்தான் வெற்றியோட ரகசிய ஆயுதம். தூக்கத்துல தான் உன் உடம்பு ரிப்பேர் ஆகுது, மூளை மெமரி சேவ் பண்ணுது. தூங்காம கனவு காண்றவன் விழிச்சும் தோத்து போவான். இந்த 3 கதையை ஞாபகம் வைத்துக்கொள், மறந்து விடாதே. மனசுல ஒட்டும் ஸ்டோரி 1. மூங்கில் மரம். சீனால ஒரு மூங்கில் மரம் இருக்கு. விதைச்சு 4 வருஷம் தண்ணி ஊத்துவாங்க, துளி கூட மேல வராது. 5ஆவது வருஷம் 90 அடி உயரம் வளரும். 4 வருஷம் என்ன பண்ணுச்சு? வேர் விட்டுச்சு. பூமிக்கு அடியில பலமா வேர் விட்டுச்சு. அதுக்கப்புறம்தான் மேல வளருச்சு. நீ 2 வருஷம் உழைச்சு ரிசல்ட் இல்லைன்னு விட்டுடாத. நீ வேர் விட்டுக்கிட்டு இருக்க. 5ஆவது வருஷம் நீ வெடிச்சு வளருவ. ஸ்டோரி 2. கொல்லன் பிளஸ் இரும்பு. பழங்கால கொல்லன் இரும்ப சூடாக்கி சுத்தியால அடிப்பான். ஏன்? ஷேப் கொடுக்க. அடி வாங்காத இரும்பு கத்தி ஆகாது. உன் வாழ்க்கையில் அடி விழுதா, ரிஜெக்ஷன் வருதா, கடன் தொல்லையா? சந்தோஷப்படு, கடவுள் உன்னை கத்தி ஆக்குறார். உன் சோம்பேறி தனத்தை வெட்டுற கத்தியா? ஸ்டோரி 3. என் தாத்தா நெசவுக்காரர். அவர் சொல்லுவாரு, தம்பி, நெசவுக்காரனுக்கு 2 குணம் முக்கியம். 1 பொறுமை, இன்னொன்னு முடிச்சு போடுற திறமை. நூல் அருந்தா தறி நிக்க கூடாது, முடிச்சு போட்டு மறுபடி ஓட்டணும். நீயும் அப்படிதான். கனவு என்கிற நூல். கஷ்டம் வந்து நூல் அருந்தாலும் அழாத, முடிச்சு போட்டு மறுபடியும் ஓட்டு. இந்த வீடியோ முடியறதுக்குள்ள 3 கமாண்ட் எடு. பேப்பர் எடு, எழுது. எழுதாத முடிவே இல்லை. கமாண்ட் 1. 5 நிமிஷ ரூல். நீ 6 மாசமா தள்ளி போடுற வேலை என்ன? ஜிம்மா, பிசினஸ் பிளானா, கால் பண்றதா? அது 5 நிமிஷம் மட்டும் பண்ணு. டைமர் வை. 5 நிமிஷம் கழிச்சு விடணும்னா விடு. ஆனா ஸ்டார்ட் பண்ணு. மோமெண்டம் வந்துடும். காமெண்ட் 2. 1% அப்கிரேட் இன்னைக்கே. நேத்து விட இன்னைக்கு 1% மட்டும் பெட்டர். 10 நிமிஷம் சீக்கிரம் எழு. ஒரு பக்கம் கூட படி. 50 ரூபாய் கூட சேமி. ஒரு திட்டு கூட கம்மியா வாங்கு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி சின்னது பெருசாகும்.
கமாண்ட் 3. மென்டரை தேடு. உன்னை விட 10 மடங்கு ஜெயிச்ச ஒரு ஆளை கண்டுபிடி. அவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு, அவன் புத்தகம் வாங்கு, அவனை காப்பி அடி. மென்டார் இல்லாம மலை ஏறுறவன் முக்கால்வாசி வழியில விழுந்துடுவான். பணம், கடன், பயம் எப்படி உடைக்கிறது? பணம் பிரச்சனை இல்ல, பணம் பத்தாதுன்னு நினைக்கிற மனசுதான் பிரச்சனை. ரூல் 1. இன்கமை 3ஆ பிரி. வர்ற சம்பளத்துல 50% செலவுக்காக, 30% முதலீடுக்காக, 20% கத்துக்கோ. முதலீடுனா ஷேர் மார்க்கெட் இல்ல, உன் ஸ்கில் மேல முதலீடு. ஒரு கேமரா வாங்கு, ஒரு லேப்டாப் வாங்கு, ஒரு கோர்ஸ் வாங்கு. நீயே உன்னை செட் பண்ண. ரூல் 2. கடனை கடவுளா நினைக்காத, கடன் இருக்குன்னு அழாத. கடன் இருக்கிறவன் தான் தொழில் ஆரம்பிக்கிறான், ஆனா கடனை கட்ட திட்டம் வேணும். ஸ்னோபால் மெத்தட். சின்ன கடனை முதல்ல அடை, அந்த நம்பிக்கையை வச்சு பெரிய கடனை அடை. ரூல் 3. பயத்தை ஃப்ரெண்ட் ஆக்கு. பயம் இல்லாதவன் முட்டாள், பயத்தோடையே செயல்படுறவன் தான் வீரன். எனக்கு பயமா இருக்கு, ஆனாலும் நான் செய்வேன். இத சொல்லு தினமும். இப்போ கடைசி பகுதி. நோட் எடு. உங்களுடைய 90 நாள் சவால் விதிகள். 1. நோ எக்ஸ்கியூஸ். உடம்பு சரியில்லை, மழை வருது, மூட் இல்ல, எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. 2. டெய்லி 5 AM ரூட்டீன். மேல சொன்ன 5 வேலையும் தினமும். 3. நோ சோஷியல் மீடியா ஸ்க்ரோல். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ். 90 நாள் தடை. 10 நிமிஷம் மட்டும் கத்துக்கிறதுக்கு. 4. ஒரு ஸ்கில். வீடியோ எடிட்டிங், கோடிங், சேல்ஸ், ரைட்டிங். ஒரு திறமையை மட்டும் 90 நாள் கத்துக்கோ. 5. டெய்லி ப்ராக்ரஸ் போட்டோ. கண்ணாடி முன்னாடி நின்னு ஒரு போட்டோ எடுங்க. அந்த போட்டோவை 90 நாள் கழிச்சு பாரு. தண்டனை என்ன தெரியுமா? ஒரு நாள் மிஸ் பண்ணா அடுத்த நாள் டபுள் பண்ணணும். மிஸ் பண்ணா நீ உனக்கே துரோகம் பண்ற மாதிரி. 90 நாள் கழிச்சு என்ன நடக்கும்? உன் உடம்பு மாறும், உன்னுடைய மூளை மாறும், உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் மாறும். முக்கியமா உன் கண்ணில் இருக்கிற உன் பயம் போய்விடும். கமெண்ட்ஸ்ல ஐ அக்செப்ட், நான் 90 டே சேலஞ்சுக்கு நான் ரெடின்னு எழுது. 90 நாள் கழிச்சு திரும்பவா, நான் இங்கேயே தான் இருப்பேன். நண்பா, இவ்வளவு நிமிஷம் கேட்டு விட்டாய், அதற்கு மிக்க நன்றி. இப்போது முடிவு உன் கையில. வாழ்க்கை உன்னை தண்டிக்காது, நீ எடுக்காத முடிவுதான் உன்னை தண்டிக்கும். 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது அங்க என் வீடியோவை பார்த்துட்டு தான் மாறினேன்னு பெருமையா சொல்லணும். அன்னைக்கு ஸ்கிப் பண்ணி இருந்தா நான் இங்க இருந்திருக்க மாட்டேன்னு நினைக்கணும். இந்த நிமிஷம், இதுதான் உன் நாள், இதுதான் உன் ஆரம்பம். இன்னைக்கு நீ மாத்த போற ஒரு பழக்கம் என்ன? கமெண்ட்ல நான் மாறினேன்னு எழுது. எழுதுறது உன் மூளைக்கு அக்ரிமெண்ட், பிரபஞ்சத்துக்கு ஆர்டர். இந்த வீடியோ உனக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்கள் தம்பிக்கு அனுப்புங்கள். ஏன்னா அவன் வாழ்க்கையும் மாறணும். ஒரு ஷேர் ஒரு வாழ்க்கையை காப்பாத்தும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. குரு தமிழ் மோட்டிவேஷனல் சேனல்ல தினமும் காலை 6 மணிக்கு பாருங்கள். உங்கள் மனசுக்கு புத்துணர்ச்சி வரும். கடைசி வார்த்தை கேளு, கண்ண மூடி. நீ சாதாரணமா பிறக்கல, நீ தோக்குறதுக்கு பிறக்கல, நீ உன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய். நன்றி நண்பர்களே, மீண்டும் வருகிறேன்.